இந்த நாள் இனிய நாள். ஸ்ரீ குருப்பியோ நமோ நமகா. 17/9/24 சுபக்ரோதி வருடம், தட்சிணாயனம், வருஷ ரிது, கன்னியா மாதம், அதாவது புரட்டாசி மாதம். இன்று புரட்டாசி மாதம் பரப்பு. செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி திதி, சதய நட்சத்திரம், யோகம் மரண யோகம். பஞ்சாங்கப்படி திருதி என்ற யோகம். இன்று அனந்த பத்மநாப விரதம். அதே சமயத்தில் உமா மகேஸ்வரி விரதமும் கடைபிடிக்க வேண்டும். உண்மை. வைஷ்ணவமும் சைவமும் இந்துக்களின் 2 கண்கள் போல. அதில் பேதம் வேண்டாம். தெய்வத்துக்குள் ஒற்றுமை அதிகம். நாம் அந்த ஒற்றுமையை ஃபாலோ பண்ண வேண்டும். நான் முயன்றவன் நீ முயன்றவன் என்ற எண்ணம் வேண்டாம். எல்லாரும் நல்ல காரியம் செய்பவர்கள் உயர்ந்தவர்கள், தீய காரியம் செய்தவர் தாழ்ந்தவர்கள். இன்று ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்று பௌர்ணமி என்பதால் தான் நன்மை செய்ய வேண்டும். பல நன்மைகள் செய்ய வேண்டும். இன்று ஆதிபராசக்தியின் அருள் பெற இரவு பௌர்ணமி பூஜையை கலந்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை கலந்து கொள்ள வேண்டும். குலதெய்வ பூஜை செய்வது மேன்மையை கொடுக்கும். அதனால் நம்ம வாரிசுகள் பெரும் முன்னேற்றம் அடைவார்கள். எந்த ஒரு தடையும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு உண்டு. இன்று கிரிவலம் செல்வது மிகவும் நல்லது. இன்று புரட்டாசி மாத பிறப்பு என்பதால் தானம், தர்மம் மற்றும் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழைகளுக்கு ஜாதி மனம் பார்க்காமல் உதவி செஞ்சால் நமது இறைவன் நம் வீட்டில் வந்து அமர்வான். வீட்டில் வந்து நமக்கு முன்னேற்றம் அடைய அவன் கை கொடுப்பான் என்பது சாஸ்திரம். ஜாதி மதம் என்பது நாமே உண்டாக்கக்கூடிய ஒரு தீய செயல். தனது வழக்குப்படி தாம் செய்து கொண்டு வரலாம். அதில் ஜாதி காமிப்பது தவறு. மீனும் இன்று பசுமாட்டுக்கு அவுத்தி கொடுப்பதும், நீர்நிலைகள் சென்று மீன்களுக்கு உணவு பொறி கொடுப்பதும் பெரும் மாற்றத்தை கொடுக்கும். நாம் அனைவரும் இன்று கோவிலுக்கு சென்று கோவிலுக்கு வேண்டிய பூஜை பொருட்கள் உங்களால் முடிஞ்சால் எந்த பொருள் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அது பெரிய முன்னேற்றத்தை அடைய வாய்ப்பு உண்டு. நன்றி செய், அது இன்றே செய், இப்பொழுதே செய். வாழ்க வளமுடன். நன்றி.